முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தலுக்காக மதுவிலக்கு பற்றி பேசுவதாக காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். மயிலாப்பூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கராத்தே தியாகராஜனை ஆதரித்து பட்டினப்பாக்கம் பகுதியில் குஷ்பு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழகம் முன்னேற்றமின்றி முடங்கி கிடப்பதாக குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திக்கவில்லை என்று குஷ்பு குற்றம் சாட்டினார். படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவதாக கூறும் ஜெயலலிதா கனமழை நேரத்தில் படிப்படியாக செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டிருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை டாஸ்மார்க். எங்கே போனாலும் டாஸ்மார்க். ஒவ்வொரு குடும்பத்தில் பாத்தீங்கன்னா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. பெண்கள், முக்கியமாக தாய்மார்கள் ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, என் புருஷன் நல்லா இருந்தானே, இப்படி குடிப்படத்துக்கு ஆயிட்டானே, எப்போ பார்த்தாலும் டாஸ்மார்க்ல கிடக்குறான், இல்லைன்னா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான், என்ன சித்திரவதை பண்றான், பசங்க கிட்ட ரெண்டு அன்பான வார்த்தை பேசுறது இல்ல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் படிப்படியாக டாஸ்மார்க் மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. படிப்படியாக கொண்டு வருது, அது அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, படிப்படியாக. இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த தேர்தலுக்காக தான் புதுசா கத்துக்கிட்ட ஒரு வார்த்தை. இதுக்கு முன்னாடி படிப்படிக்கு அவங்களுக்கு அர்த்தம் தெரியல. படிப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. படிப்படியாக கேள்விப்பட்டிருந்தாங்கன்னா 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி காலையில 2 மணிக்கு செம்பரம்பாக்கம் ஏறி ஒருத்த மட்டுமா அவங்க திறந்து விட்டிருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் தன் வாழ்நாள் சேமிப்பு பறி கொடுத்துட்டு நடுத்தெருவில் நிக்கிறாங்க.